இப்படி நீங்கள் அரகரா என்று வரக்கூடிய தருணத்தில் 7வது வனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சரவணந்தராஜன் திருக்குமார்த்தி ஏலக்கண்ணி வணக்கங்க. சிசியா பார்த்தாயாடா அந்த பெண்ணோட எங்க போய் பாக்குறது எல்லாம் சேலை கட்டி. ஏய் அதே கிடையாது, அடக்கம். இதுக்கு முன்பதாக வந்த பெண்களை பார்த்தாயா? அது லால் போர்டுல பூஜை. எப்படியா? ஆமா சாமி. இது எவ்வளவு ஒரு அடக்கம்? ஆமா ஆமா. இப்படி அடக்கமா இருக்கிற பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும்? உள்ள கொடுத்தா நல்லா இருக்கு சாமி. இருக்கு ஆச்சாரம் முடிச்சவனே, அனாச்சார வார்த்தை பேசாத சாமி. அனாச்சார வார்த்தை பேசாத. அப்படியா? ஆமா. இது அடக்கமா இருக்குது. அடக்கமா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது அடக்கமா இருக்குது. இப்ப அடக்கமா இருக்குது. இது போக போக இது பஜாரி பூஜை ஆயிருப்பாரு. அப்படி கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மங்கைக்கு ஜோசி மாட்டீங்களா? ஏற்கனவே உனக்கு தான் பாக்கலாம்னு எனக்கு பொருத்தமா ஒண்ணு கூட பிறந்தாது உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. உனக்கும் அவளுக்கு தான் பொருந்தோம். அப்புறம் அப்ப வாயில் வச்சே மேடம் நீ நான் பார்த்து நீ தான் இருந்தேன். அது ரப்புன்னு வந்து சொன்னாலே என்கிட்ட நினைச்சுமா கம்பெனி விட்டு நான் போக மாட்டேன், நாமளா வரேன். என்ன அடி வாழ்க்கையே பார்த்துக்க மாட்டேன். நான் சொன்னா பொய்யுன்னு பாரு, அந்த புள்ள சொல்லுது பாரு. ஆமா நம்ம கேமரா. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆசீர்வாதமே பெண்ணே, என் ஆசீர்வாதமே, ஆசீர்வாதமே பெண்ணே உனக்கு, பெண்ணே உனக்கு ஆசீர்வாதமே, ஆசீர்வாதமே பெண்ணே உனக்கு, ஆசீர்வாதமே, ஆசீர்வாதமே பெண்ணே உனக்கு, வரக்கூடிய நேரத்தில் நான் உன்னை கடவுள் என்று உன்னை பணியக்கூடிய நேரம் இந்த மங்கை என்னை கடவுள் என்று என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறது. என்னுடைய பாதத்தை பணிந்த இந்த மங்கைக்கு மஞ்சள் குங்குமம், நெற்றியில் திலகமும், சிரசில் மலரும், எந்த குறை இல்லாமல் படிக்கு நீண்ட ஆயுள் பெற்று மாங்கல சிறிய வாழ்வா என்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நிரந்தரமா. இவர் வணங்குற கடவுளுக்கு, இவர் வணங்குற பெருமாளுக்கு படியளக்கிற பெருமான்னு பேரே பேரு. எல்லா ஜீவராசிக்கும் படி அளக்கிறாரு. தேரைக்குள் இருக்கும் அந்த கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படி அளக்கிறாரு. ஆனா எனக்கு படி அளக்க மாட்டாரா? யார் மூலியமா? இவர் மூலியமா. அப்படி ஏங்க அரேகரா எழுத்துமா எழுப்பி அவர் உத்தரவில்லாத நான் ஒண்ணு கூட போக மாட்டேன். சரி எழுமா. நீ நாடி சொல்ற தேவடியா மேலதாமா தோழி மாதிரி தெரியவா, கீழே பார்த்தா சோடுக்குது. நானும் பாத்துட்டேன். ஐயோ அது என்ன சொல்ற கேட்டா ஆபரேஷன் பண்றோம் பண்ண மாட்டேங்கிறேன். என்னன்னு கேளு. அது நீ சொல்ற மாதிரியே வேற மாதிரி அந்த குஞ்சுலாம் கிடையாது. புடுக்கு மட்டும் சோடுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு போனேம்மா டாக்டர் ஆபரேஷன் பண்ணலான்னு பார்த்தா அவன் எப்ப அவுத்து பார்த்தா அப்பயே செக் பண்ணிட்டாங்கம்மா அந்த டாக்டர். ஏமா அது என்ன டாக்டர் போட்டா அவன் செத்து போயிடுறான். அதெல்லாம் வேணாமா. இது சும்மா 2 பிளேடு போ. தாய்மா கை போடலான்றீங்களா? அது போடலாம் பாருங்க. நான் என்னன்றேன் போறதும் போறீங்க 2 பேர் இந்த பாட்டி பாருங்க பாருங்க ரமேஷ் பாட்டி போட்டு அவ போறதோட மட்டும் இல்ல வந்து ஒண்டியே போட்டுனா பரவாயில்ல 7 மணியும் கூப்பிடுறேன். அதனால இவரு ஆசீர்வாதம் கொடுத்தாரே தீர்க்க சுமங்கலியாக இருப்பது கடவா என்று ஆசீர்வாதம் கொடுத்தார். இவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா? என்ன ஆகணும்? உனக்கு மெண்டக்கார ஆகணும். அம்மா தெங்கணும் ஐயா மெண்டக்கார ஆகணுமா? ஏண்டி ஒரு தீர்க்க சுமங்கலியா இருந்து சொல்றவர் உரிமை யாருக்கு இருக்குது? ஒண்ணு கட்டின ஆம்பளையான தான் இருக்குது. ஆமா. அப்ப இவர் எனக்கு தாலி கட்டாத வருங்கால கணவர். எங்க கட்டலையே கட்டுவார். இதுக்கு மேலதான் இப்பதான் பாத்துனே இருக்கிறோம். உடனே கட்டி உடனே புள்ள பேச முடியுமா? இதுக்கு மேலதான் பார்த்து இதுக்கு மேலதான் கட்டி 4 நட்சத்திரம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து இதுக்கு மேலதான் புள்ள பேக்க முடியும். எப்படியம்மா? 4 நட்சத்திரம் பார்த்தாலே ஆகிறதுல ஏன்? சரிம்மா சரி கூட்டுன்னு ஓடி போட்டேன். நான் என்ன கூட்டுன்னு ஓடணும்? யாருக்கு பை பண்ணும்? நானே ராஜகுமார்த்தி. நான் யாருக்கு பை பண்ணும்? இழுத்துன்னு போய் தாரதாரம் தாலி கட்டுறானா கட்டுறாமா? மகாராணி நீ யாருக்கு பயந்துருக்க? சொல்லு பாக்கலாம். வரையா இல்லையா? இல்ல நீ கட்டுற தாலி நான் உனக்கு கட்டான்னு கேட்டு நாம கட்டினது வேல்வேஷன் என்ன பண்ணாலும் ஆம்பளே போயிருந்தது. அது ஆணாதிக்கம் அது. ஆமா. அதனால அவர் கையால் நாமளே வாங்கிக்கலாம். ஆகையால இவர் என்ன கூட்டணும்? போய் சுடுகாடு கூட்டுங்க. அதான் இவரு மாட்டில மீட்டு வரும்போது சுடுகாட்டுல ஆமா முன்ன இப்பதான் சாமி வாயை பார்த்தா அவளுக்கு வாக்கலான்னு நல்லா கேட்டுக்கோ. அவன்கிட்ட யாரோ எதோ காமிச்சாங்க. அப்ப கூட அவனுக்கு அந்த எண்ணம் வரல. ஆனா உனக்கு கைய பார்த்தோன்னே அந்த எண்ணம் வந்துடுதுன்னா நினைச்சு பாத்தீங்க கூட புடுத்து வச்சுக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு கூட்டு போனோம். சரியா? அரண்மனை கொண்டு போய் அவருக்கு உண்டான சௌகரியத்தை எல்லாம் செய்து கொடுத்து அவர் மனது மாறும்படி நடந்து கொண்டார். இங்க பாரு, அடிக்க அடிக்க அம்மியும் வருவோம். அம்மியும் வரும். கல்லும் கரையும். ஆமா நம்ம சொல்லுலதான் இருக்குது. ஆமா. அந்த நம்ம சொல்ற சொல்லுக்கு கல்லும் கரையும். அதனால இவருக்கு தெரியாது, நான் இவருக்காக தான் வாழ்றேன். இருந்தாலும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். போலாமா? சுவாமி பாலாடி தொழில் கொடுத்துடலாமா? வரம் கொடுத்துடலாமா?
மதிசா போற்றி. ஏங்க சாமி செவடா கேட்டு பேசுவாரு சாமி யா காது கேக்குதா இல்லையா? காதுல கேக்குது. காதுல கேக்குதாமா? காது கேக்குதா? அப்ப நான் சொல்றது பதில் ஈசா பரமேசா கைலாய வாசம் என்ன அர்த்தம்? இத மந்திர மாட்டேன். கைலாவாசம் கபிலேஷ் இல்ல கையில கபிலேஷ் தான். நேத்து வந்து போனோம் கிட்ட அவன் பேர் உண்மையை ஞாபகம் நேத்து அங்க கமலேஷ் இங்க போகுது போகுதுன்றதுக்கு வேற என்னமோ சொன்னது அவனுக்கே நான் கண்டு ரோகில் இல்ல அவன் பேர் ரோகில். அவளாம் கேட்டான் ஏமா மதிசா போட்டு சாப்பிடுது போல. அவன் எப்பயுமே ஏமா அவன் எப்பயுமே நைட் வேலைக்கு போறாளா? என்ன வேலைக்கு போறா? ஷிஃப்ட் முடிஞ்சு என்ன வேலைக்கு? அவன் பைபாஸ் ஸ்டண்ட் வச்சுக்கிறான். சரி சாமி இருந்தாலும் எங்கள் இல்லறத்துக்கு வந்து உண்டானால் பொன்னமர வாசனே புலித்தோல் உடைய ஈசனே அத்தனை சௌகரியங்களும் நாரிபாகா ஜம்பு ஜனோதரா நாய் வளரா நாரிபாகா ஜம்பு ஜனோதரா என்னடி ஜம்பு ஜனோதரா அவர் வாயில அந்த மாதிரி கெட்ட வார்த்தை எங்க ராணியம்மா பார்த்து நான் ஓக்குறேன்னு சொல்றேன். ஏய் நல்ல கேட்பறேன். சொல்றீங்க நானா கூட அந்த மாதிரி போவேன். ஆமா அங்க பாரு நானும் கூட நாய் கம்பெனி சொன்ன கூட தோணிச்சுக்குவோம். ஆனா எங்க ராணியம்மா அப்படி கிடையாது. அப்படின்னா சொல் தப்பா சொல்ல. அதனால பாருங்கள் ஐயா அவ வந்தவுடனே திரிபுரனாக எத்தனையோ வசதி தேவதேவமான வசதி அங்க வந்து பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் செவிக்கு இன்பமா இருக்கும் வாய்க்கு ருசியா இருக்கும் கைக்கு நம்ம சுகமா இருக்கும் கால்கள் பஞ்சு போல இருக்கும் பஞ்சு போல பாருங்க காலு பஞ்சு மாதிரி காலே பஞ்சு மாதிரி இருக்குதுன்னா பஞ்சு பஞ்சு காலே பஞ்சு மாதிரி இருக்குதுன்னா பஞ்சு மாதிரி இருக்குதுன்னா குஞ்சியை பிடிக்கும். ஏய் அப்பா சமத்து படுக்காத மழை வராது வர மாதிரி போயிடலாம். மலாக படுத்தினா மழை வரும். பொன்னாடி மல்லாக்க படுத்தா மழை வராது. சத்தியமா சரியா பச்சு பின்னால் அங்க இடி மின்னு குடுக்குது. தரும்பூர்ல பூரா ஆலாங்கட்டி மழை பெய்யுது. ஏமா கோலக்கோட்டாயில இருந்து தருமபுரி இந்தான குண்டல்பட்டி நல்லாம்பட்டி வரைக்கும் நேற்று நல்லா நீ ஏன் அவ்வளவு தூரம் போற? பாருங்க இந்த ஜங்ஷன் பீட்ல முனியாப்பன் கோயில் ஏரி வர ஒரு முனியாப்பன் கோயில் இருக்கு பாரு. அந்த ஏரிக்காரில் இருக்கிற முனியாப்பன் கோயிலே ஆலாங்கட்டி பெய்ஞ்சி. ஆனா இங்க பெய்யல. காரணம் என்ன? அம்மா மல்லாக்கு படுத்து தமிழ்நாட்டிய பிறந்தா மலாகா படக்கூடாது யார் கமுந்து படுக்கணும். ஆகையால கூப்பிட்டு பாரு மாமனே மாமா போலாம். ரிஷபவாகன மூர்த்தியா இருக்கக்கூடிய கைலமலையில் நான் சும்மா தமாஸ்தா பண்றேன் தெரியுமா? 3 மணி ராத்திரி ஒரு குண்டா சோறு கேட்டா பவுனுக்கு வரைய மாட்டேங்குது தொப்பே தள்ளுதுன்றா. உருளைக்கிழங்கு ஒரு குண்டா சோறு தொப்பை வருமா வராதா? ஜீவன் ஆகுதாடி வியாழமையா இன்னைக்கு சாப்பிடவே இல்லைம்மா. எவ்வளவு தெரியுமா? 32 இட்லி நான் பண்ணி வாங்கி கொடுத்தேன். வேணாம்மா இதே போதும். அதனால கூப்பிட்டு மாமனே அதான் நானும் கூப்பிட்டேன். அக்கா கூப்பிடுது வாங்க மாமா போலாம். யாருமே பார்க்கப்படாத பரம கடவுளை பார்க்க 10 போலவா? ஒரே நேரத்தோடு செல்கிறேன். அட என்ன நீ சும்மா அதே பார்த்தால் பரமனை பார்ப்பேனே தவறு சரவண பொய்யிலே உயிர் மூத்தை மாய்த்திக் கொள்வேன். எதை கூப்பிட்டாலும் சரவண பொய்யோ அங்க வந்ததே உண்டானால் சாமி உங்களுக்கு முதல் அறிமுகமே என்னன்னு இருக்கு தெரியுமா? வந்து பாருங்க நல்ல கிளிகள் உண்டு
சாப்பிட்டு அடியாடிமா ஏமாந்தா தேய்ச்சி போறேன். அம்மா சூத்து கொண்டு போச்சா காடி உன்னை போட வேண்டிய புல்ல வச்சு வந்தோம். அது கை வைக்காத ஜாஜிரு எப்படி எப்படி சாமி அப்படி அடிக்கூடாது. இப்படியா இது பத்தாது. வாங்க என்ன பாரு 5 நிமிஷம் கூட அண்ணன் அடிக்கூடாது. ஆமா. இவனை எத்தனை அடிக்கணும் எண்ணம் இவனுக்கு. ஆமா. ஏண்டா என்ன பண்ணப்ப சாமி என்ன நினைக்க வர நம்ம ரெண்டாலும் சண்டை போடுற மாதிரியே எனக்கு ஒரு கவனம் சண்டை போடுற மாதிரி. ஏம்மா, நீ என்னன்னா நீ சாமி கிட்ட வேண்டு அவர் என்னன்னா கூப்பிடு. இவன் பண்ணிட்டு பின்னாடி ஒண்ணு அவர் பண்ண போறதில்ல. வர வர முளை சேர்த்து அக்காட கேட்கற கேள்வி வேற இது. பாரு மூணு பேர் தக்காளவே அவன் கேட்கறான். அவன் சொல்றான் தேன்மொழி அந்த புள்ள பேத்துனுக்கு எக்கா நான்லாம் குடிக்கும் போதெல்லாம் பால் வரல, உன் பையன் மட்டும் குடிக்கும் போது பால் வருதுன்னு கேட்கறான். உட்கார. நானும் சேர்த்து அவன் கேள்வி கேட்டீங்கடா கேட்டு என்ன பண்ணுது சாமி சொல்லு யார நல்ல பாரு கேட்டுக்கோ. பேசு கிளிகள் உண்டு பஞ்ச வர்ண கிளி அதை காட்டிலும் பிடித்தாட்ட ஊஞ்சல் உண்டு சொல்லு சாமி. பேசுறதுக்கு நல்லா கிளிகள் உண்டு பஞ்ச வர்ண கிளிகள் உண்டு பிடித்தாட்ட ஊஞ்சல் அப்ப என்ன சொல்றது? அக்காது கிளிக்குதுடா அக்காது கிளிக்கிறது எல்லாத்தையும் தெரியுது அக்காது கிளிக்குதுங்க அவனும் பாப்பேன் இல்ல பாப்பா சின்னவளே, சொல்லு மாமங்கிட்ட. ஏன் நீ தீர்த்திராம முடிக்கிற அக்கா ஏன் வெளியே தண்ணி சொல்றேன் தெரியுமா? பாரு கொட்டிக்காரன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எப்படி உடம்பு கேட்கறது ஏன்னா நீ இப்படி ஆகையால சொல்லடி போய் சொல்லிட்டுமா அதுக்கும் ஆகாத ஐயா கட்டியில் உண்டு சாமி ரசம் கிடைக்காது இல்லப்பா இல்லப்பா ஒரு லிட்டர் எடுக்குது சூத்து போட்டு நல்ல வலு வலு வலுன்னு போகுதுடா போற அடியா உண்மையே சொல்றேன். இவனோ நீ ஏம்மா, பேசி வாமா ஏம்மா, பேசியா? ஏய் அப்படி இல்ல நான் பாரு 7 மணி சுத்தி பேசாக்குது நல்ல ஊத்தி ஆடுறியா பக்கு 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 ஏம்மா, ஏம்மா, இது உனக்கு நியாயமாக்குதா? சோத்தை புட்டி சொல்றேன். இவனும் இவ்வளவு கரெக்டாவு சத்தியமா நல்லவன் கட்டவன் எல்லாரையும் கேவலப்படுத்தி போ. எப்படி கபடிடா நீ சும்மா இருக்கடா நீ போ நீ நான் அடியா அப்படி சாமி உண்டு கால்பிடிக்க தாதி உண்டு. பாருங்கள் ஐயா வந்தீங்கள் அரண்மனைக்கு வந்தது உண்டா? நீங்க அங்க போய் பாருங்க நம்பர் வாங்கிட்டாருமா அவரே வாங்கிட்டாங்க நம்பரு. மின்னே 550 ரூபா ஓ அதுக்கு அடிச்சுட்டு இருக்குது 1000 நேரமா பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு ஞாபகம் வச்சிருக்கேன். சரி கூட்டு பாரு கட்டியில மெத்தை கால் பிடிக்க தாதி இத்தனை சௌகரியம் இருக்குது. கூட்டு பாரு வீட்டுக்கு ஏங்க மாமா கட்டிலுக்குதா மெத்துக்குதா புடிச்சு கால் அமுக்கிறதுக்கு தாடி பெண்கள் இருக்கா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாமாமா போலாம் இருந்தா போய் படுத்து தூங்கு நீனு என்ன கூட்டம் இல்லாத போய் ஜம்மல் படுத்துக்கிறியா இதை கூட்ட மாட்டாங்களே நான் இதையெல்லாம் வெறுத்து அரகரா சிவசிவா காலகண்டா என்று ஒரே மனதுடன் சிவபெருமானை பார்க்க கைலாயம் போய் கொண்டிருக்கிறேன். கை காட்டு
கையை காட்டு ஆன்ஸ் வச்சு நிமிட்டே அவர் பார்த்த கம்பளுக்கு வராது பழக்கம் வராது சாமிக்கு கோழிக்கான பழக்குதுன்னா ராணியம்மாளுக்கான பழக்குதுன்னு அவர் வருவாரா? எனக்குலாம் இல்லம்மா இல்ல நான்லாம் வரும். அவருக்கும் நான் சொல்றது கேளு இவனா இப்ப பப்ளிக்க திரும்புறான் நான் உள்ள மட்டும் தான் போடுவேன் வெளியில போட மாட்டேன் அதனால சுவாமி வாருங்கள் ஐயா அரேரா சிவசிவா காலகண்டா கையிலாதா இவர் இதுக்கெல்லாம் மறந்து மாட்டாரு ஆமா வாங்க யார் யார் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னா அதை பார்த்து மனம் இறங்குவாரு. ஆமா மனம் இறங்குவாரு. ஆமா ஆமா சொல்லி பார்க்கலாமா சிறப்பா வாங்க ஐயா சீதா பிராட்டி அம்மருக்கும் ஸ்ரீராமச்சந்திரருக்கு இருக்க வேண்டிய உருவைக்கும் இந்த மங்கையருக்கு என்ன உருவம் இருக்க வேண்டும் சீதையும் ராமர் வாழ்ந்தது போல வாழலாம் கூப்பிடுறேன் சீதையும் ஸ்ரீ ராமரை போல் எப்படி அவங்க அப்படி அன்பா நேசமா பாசமா வாழ்ந்தாங்களா அதே போல அக்கா கூட வந்து வாழ்வீங்க. சீதைக்கு ஸ்ரீராமமூர்த்திக்கு கணவன் படவை என்று உறவு இருந்தது. ஆனால் எனக்கு இந்த பெண்ணுக்கு என்ன உறவு இருக்கிறது? உறவுதான் இதுன்றாங்க. அதனால சாமி அது மட்டும் கிடையாது ராமரே போல வாழ்ந்து கூப்பிட்ட உடனே வரமாட்டாரு அச்சுதர் லட்சுமி போல அன்பாய் வாழ்ந்துடலாம் வாங்க. அச்சுதருக்கு லட்சுமிக்கு இருக்க வேண்டிய ஒருவருக்கும் இந்த மங்கையருக்கு எனக்கு என்ன சம்மதம்? அச்சுதரும் லட்சுமி எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அதே போல வாழலாமா? ராணி போல வாழலாம் கூப்பிடுறான். இந்திரன் போல இந்திராணி போல வாழலாம். வாங்க மாமா போய் பொன்னுலோகவாசியா இருக்கக்கூடிய தந்தையாக இந்திரதேவனுக்கு இந்திராணி அம்மையாருக்கு இருக்க வேண்டிய ஒருவருக்கும் இந்த பெண்ணுக்கு எனக்கு என்ன சம்மதம்? ஐயோ 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 நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ ஆம்பளை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளை நான் கண்டிப்பா பார்த்ததே இல்லை. என் கூட பேசினா என்ன ஆயிரும் உனக்கு? அரேரா சிவசிவா அது மட்டும் இல்ல காலகண்டா கையிலடாதா ஒரே வார்த்தை பொம்பளை ஏலக்கண்ணி ஏமா ஏலக்கண்ணி கூப்பிட்டு பாரு. சிவசிவா அந்த வார்த்தை விட்டு ஏலக்கண்ணி வாமான்னு கூப்பிட்டு என்ன வார்த்தை இனிக்குது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒட்டமல வாசனே புளித்தோளுடைய ஈசனே 1 கிலோ சக்கரை போட்டு வாங்கிடுவா. நாரிமாக ஜம்புஜராதரா யாராவது நாரனை பார்க்கணும் ஆறாவது பார்க்கணும். எவரு ஆன்சு துப்பு கீழே கரும கருமா அது எத்தனை சொன்ன போதும் என் முகத்தை பார்க்கவில்லை. சொன்ன போதும் என் முகத்தை பார்க்கவில்லை. 7 பேரும் என் கணவனை பார்த்தீர்கள். தோழி சுந்தரவல்லி சுவாமி அம்மா ஆரவல்லி சூரவல்லி ஆரவல்லி சூரவல்லி சுந்தரவல்லி 7 கன்னிமார் வாங்க. ஆமா ஏய் நீ ரோசி தானே? தேவடியா சரி எனக்கு கரையே நான் போயிட்டு கூப்பிட அவங்களே. அவன் லிப்ஸ்டிக் போடுறா இரு 10 வாட்டி எழுதி 10 வாட்டி போடுற வாயே ரொம்ப பல பூரா தனி
ஏய் அம்மா நக்மா இவதான் நக்மாடி நான் புருஷனுக்கு தோழி இவளா ஆமா இவதான் நக்மா ஒரு 8வது தோழியாவா 7வது தோழி தான் அப்படியா? இன்னொருத்தி இருந்தால ஆமா அவன் வேற விஷயமா அதனால இவ யாரா? அம்மா இவன் பேரு ஊம்பி உஷா நக்மா இல்ல பேரு ஊம்பி உஷா இன்னொருத்திக்கு வேற சப்பி சாரதா சப்பி சரோஜா அதான் அவதான் சப்பர் சரோஜா முன்ன சொன்ன மாதிரி பைபாஸ் வேணா கான்டாக்ட் எடுத்துக்கிறேன் ஆனா நான் அந்த பொழப்புக்கு போறதில்ல குடிகள் எல்லாம் ஏய், பண்ணுக்கிறேன் அவளே கூப்பிடுறா வாங்கி வனிதா ஒருத்தி வாங்கி வைத்தா யாரு இல்லமா அது கசாயி போயிட்டாவா சரி 7 பேர் வந்துட்டீங்களா 7 கோடு போடுமா இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்காங்க 1 நீ திரி நான் விரிக்கிட்டா இல்ல அவிரிக்கிறதா திரி போர் பை பைப்பு கவ 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 சொல்லு நீ பேசு பேசு சிக்கிச்சு செக்ஷன் செவேணுமா பாரு செவி அது 7 இல்ல இந்த 7 கோடி இதற்கு என்னிடம் பேசவில்லை ஒரு வார்த்தை கூட என் கூட பேசல ஆமா யானும் வந்து என் வீட்டுல இது இருக்குது சாப்பிடறதுக்கு அது இருக்குது ஊஞ்சல் இருக்குது என் கூட பேசுவாங்க என் கூட வாழ வாங்க கூப்பிடுற அதுக்கும் பேசல பிடிச்சாடு தாஜ்மஹால் உண்டு எல்லாருக்கு சவுக்கு உண்டு அது வெள்ளக்குத்தர் உண்டு அத்தூணி உண்டு ஏமா இதெல்லாம் கூட விட்டு என் வீட்டுல ஊம்பி உசாக்குறான்னு சொன்னான் அதுக்குமே வரல அப்பமே வரலையா கண்ணாக்குறது வாங்கி அதனால சரி இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தால் தன் வீட்டு பெருமையை பத்தி பேசுற அந்த அம்மா யார் மாதிரி வாழலாம் வாங்க நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறேன் நீங்க வராதுக்கு முன்னே சீதையும் ராமரை போல வாழலாம் அச்சுதர் லட்சுமி போல வாழலாம் இப்படிலாம் கேட்ட உடனே அந்த பரமன பார்வதி போல வாழலாம் அந்த தேவன் இந்திரனை போல வாழலாம் அந்த முருகர் அந்த வள்ளியை போல வாழலாம் முருகன் வள்ளியை அப்படி மூணு சொல்லிட்டேன் நீ அப்புறமேட்டு இவனும் அவன் மாதிரி வாழலாம் வாழலாம் அவனும் இவன் மாதிரி வாழலாம் அவனை இவன மாதிரி வாழலாம் நாம அவன் மாதிரி வாழலாம் அவன் எவனுக்குறான் அங்க போய் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இதுக்கும் ஒரு வார்த்தை அவ வாய் திறந்து பேசல ஒரு வார்த்தை கேட்டு ஏன் மாமா மாமா எங்க அக்கா பேச மாட்டியா ஒரு வார்த்தை என் வாயை பார்த்து நான் பேச மாமா என் வாயை பாரு மாமா எங்க அக்கா வாயை கூட பார்க்காத எங்க அக்கா பூக்க பார்த்து பேசு மாமா அரேரா சிவ சிவா காலகண்டா சரி நீ போன எனக்கு பிசினஸ் போ அப்படியே கூப்பிட்டு ஐயாடா அவரை பார்த்தா அவரு போய் நம்ம அப்படி கேள்வி இப்ப கேட்டுப்பட்டி ஒண்ணு அது எதோ பத்தி பேசுறேன் எங்க அக்கால பூக்கள் சேசம் உண்டானட்டா அது பாக தேடு உண்டு ஏமாட்ட சேச்சது நான் பூக்கன கைது ஏமட்லி சேச்ச சாமியார அது சேய ஏமி பாகுட கொடுக்க என்ன கொடுக்க நம்ம தொங்க அரேரா சிவ சிவா காலகண்டா சாமி மறுபடியும் பேசுறது எங்க பாப்பால விட்டா ரொம்ப பேசிப்பா அதனால பாப்பா வாய் ரொம்ப பேசு கோடு ஏன் போட சொன்னேன் இவரோ கோடு தாண்டா குருகுல வம்சம் சத்தியம் தவறா சந்திர குல வம்சம் இவர் இந்த கோட்டை தாண்டி கண்டிப்பா போகவே முடியாது ஆகையால இப்ப நான் என்ன செய்யற தந்திரம் இவரை வழி கூட்டி அனுப்புற மாதிரி அனுப்புறேன் நீங்க என்ன பண்ணணும் விடாத அட்டை வளர்ச்சி அப்படி இப்படியே புடிச்சு கோடு காமிச்சிருக்கீங்க ராணியம்மா கோடு போட்டுக்கிறாங்க கோடு போட்டுக்கணும் பார்த்துட்டு நீங்க புடிங்க நான் வழி கூட்டி அனுப்புற மாதிரி சரியாம்மா நீங்க வந்தது கப்படிக்கும் ஒரே பேட் ஸ்மெல்லு ஏண்டி என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு யானா இவனா ஏய் ஏய் யானா உன் பேசுங்க யானா உனக்கு ஒரே பேட் ஸ்மெல்லு ஒரு வேளை எங்க அந்த அந்த படுத்தாருக்கம் கட்டிக்கிறான் பாரு அவனுக்கு இதுவரை நாத்த அடிக்க மாட்டாங்குது இல்லம்மா நீ சொல்றது சரிதான் 7 கன்னிமார்களில் ஒருவள் வந்து அம்மா உங்கள் வனமாகப்பட்டது வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த ஆத்திரத்துல சுவாமியை பார்க்கலாம் ஓடி வந்துட்டேன் குளிக்கல மூஞ்சி கழுவல துணி மாத்தல பாத்ரூம் போல ஒன்றுக்கு போல எதுவுமே போல அதனால இப்பொழுது இல்லறம் சென்று நான் குளித்து விட்டு வரும் பொழுது இவருக்கு ஒரு முத்து பல்லக்கும் எனக்கு ஒரு ரத்தின பல்லக்கு எடுத்துட்டு வரேன் வாசனை திரவியம் எல்லாம் சென்ட்லாம் பூசிக்கின்னு அப்படி அழுத்த அப்படி வரணும் கட்டி போட்டு வேற போட கட்டி அப்பதான் சரி அப்பதான் இந்த புள்ள சொல்லாம நானும் மறந்து போயிட்டேன் நானும் சொல்லலாம்னு நினைச்சேம்மா
சரி இருந்தாலும் மாமனை நீங்க சரி பண்ணிடுவேன்னு பார்த்தேன். ஒண்ணும் முடியாது. அவன் எனக்கு கெட்டி குடிக்காரனாக்குறான் சாமி, மறக்க மாட்டேங்கிறான், ஒண்ணும் மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? நல்லா போ குளிச்சுட்டு வசி மெய் எதுனாக்குதா? மெய் கொடுத்துட்டான். இதை வச்சு நான் கூட மேல் மலையாளத்துக்கு போய் வந்தனுக்கிறோம். எனக்கு இது மேல் அடங்காத ஆம்பளை சரி கவுண்டர் சொல்லிக்கிறாரு. இப்ப அப்படிதான் அடைப்பட்டு அந்த ஆம்பளையே என்ன பண்றது தெரியாது. 7 மணிக்கு மேல வந்துட்டு என் வீட்டுல யாரும் இல்லான்னு இருக்கிறாரு. உண்மையா? எங்க அது கவுண்டர் வீட்டுக்காரி ஆளுக்காரங்க தோடப்பத்தை கிடப்பது என்ன வந்து போட்டாங்க. அதனால சாமி நீங்க கைலாயம் போறீங்க. கைலாயம் போகக்கூடிய வழி இந்த வழிதான். ஏன்னா இந்த வழியாக சென்றால் சீக்கிரம் கைலாயத்தை அடைந்து விடலாம். இப்படி சுத்தின முன்ன லேட் ஆகி போயிருக்கு. இந்த வழியை நேரா போங்க. நேரா தனிப்பா இருக்கு மட்டும் பாரு எம்முட்டு இருக்குது வாய் இந்த வாய் அம்மா. சரி இப்ப நான் சொல்லு. அப்படி இல்லைன்னா செல்லம் அரோகரா அரோகரடி அம்மா என்ன அடி நினைச்சுக்கிற சாமியாரு இல்ல அரகர கொரகர சும்மா சாமி சிவா சிவான்றாரு. உருளைக்கிழங்கு திண்டியா? அப்படி சொன்னாலும் அந்த ஆளு 2 வச்சுன்னு போறாரு. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. இந்த ஆளுக்கு என்னதான் புரியலாம். அப்படித்தானே அவரும் கேறாரு. அவரு சன்னியாசியா இருந்தா பரவாயில்ல, சம்சாரவதி அவரு. அவர் சம்சாரவதியா இருக்கலாம். நான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, உடன் பிறந்தோர் ஆசை, மனையார் ஆசை, மக்கள் ஆசை அனைத்துமே வெறுத்து ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய சன்னியாசியா போறீங்க. பஞ்சாட்சரத்தை கையில் பிடித்து சன்னியாசியாக நான் போகிறேன். சன்னியாசியா போறாராண்டப்பா? சன்னியாசியா போறா இல்ல சுன்னியாசியா போறா? சரி சாமி நீ போய் வாங்க. பத்திரம். அரோகரா போலி ஏன் இப்படி கைலாயம் போகணும் வழிவிடு. ஏன் பொச்சுக்கட்டு மனுஷா ఏమంటే చెప్పేదంట నా రామి అంటే చెప్పేది రాణి ఏమంటే చెప్పంట 7 కూడు సోసేది అట్లా చూసి அதனால வழி விட முடியாது. అట్లా చూసిరా ஆள் நிக்கிறாங்க. எங்க ராணி அம்மாள் உத்தரவு கோடு 7 கோடு போட்டு போயிருக்கிறாங்க. நீங்களோ கோட்டை தாண்டாத குருகுல பரம்பரை, சத்தியம் தவறாத சந்திர பரம்பரை. அப்படி இருக்கிற நேரத்துல எங்க ராணியவா எங்களை 7 கோட்டுக்கு 7 தாதிகளை காவல் வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால விட முடியாது. விட முடியாது சாமி, போக முடியாது. முடியாது. யாருமே பார்க்கப்படாத உன்னுடைய பாதத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி வருகிறான் என்று எனக்கு இந்த தீவினை நேர்ந்ததா கைலாநாதா. Let's
அவர்களுக்கு பாவம் செய்தானோ இந்த பாதகன் இந்த பாவத்தை செய்துவிட்டு நம்மை பார்க்க வருகிறான் என்று எனக்கு இந்த தீவினை நேர்ந்ததா கைலானா நான் உச்சட்டம் செய்தேனோ இந்த பாவி இந்த பாவத்தை செய்து விட்டான் நம்மை பார்க்க வருகிறானே என்று வரக்கூட மனிதனில் எனக்கு இந்த சோதனை சேர்ந்ததா கைலானா இந்த பாவி அக்கிரமம் செய்தேனோ இல்ல ஒரு அநியாயம் செய்தேனோ இது தேரிகள் ஓடக்கூடிய வீதி என்று நம்பினேன் இது தேரிகள் ஓடக்கூடிய வீதி இல்லை இந்த பாதகன் வரான் என்று எனக்கு வரக்கூடிய வழிதனில் எனக்கு சோதனை நேர்ந்ததா கையிலேடாதா
மறந்தேன், மனைவியை மறந்தேன், மக்களை மறந்தேன், அனைத்தையும் வெறுத்து அரகரா சிவசிவா காலகண்டா கைலநாதா உன்னை பார்க்க வேண்டுமே என்று எண்ணி மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அனைத்துமே வெறுத்து உன்னை பார்க்க வேண்டுமே என்று ஒரே நோக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் இந்த பாதகன் இந்த பாவத்தை செய்து விட்டான். நான் செய்த தவமெல்லாம் தவ வலிமை இழந்து விட்டதா என் கைலநாதா. எத்தனை காலம் மனது புலம்பிக் கொண்டிருந்தால் ஆகாது. 7 கோடு போட்டு 7 கோட்டுக்கு 7 பெண்களை காவல் வைத்து விட்டால் நாம கோடு தவறாத குருகுல வம்சத்தில் பிறந்தோம், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம். 7 கோடு போட்டு 7 கோட்டுக்கு 7 பெண்களை காவல் வைத்து விட்டால் அதனால் இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் போக வேண்டுமே என்றால் என்ன? எல்லா வல்ல இரவையா இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அம்சம் கொண்ட உலக நாயகியா இருக்கக்கூடிய பாட்டியாய பத்ரகாளி இருக்கிறார். அவரை வழிபட்டால் இதற்கு ஒரு உபாயம் கிடைக்கும். அறியாத பாலகம்மோ என்னை ஆதரிப்பாய் போற்றி போற்றி.
தாயே ஆமா தில்லை கதிவாதியே அம்மா வல்லவியே தாயே அம்மா தில்லை கதிவாதியே எங்க வல்லவியே தாயே அம்மா அம்பிகையே தாயே ஆதாரி பாடியே அம்பிகையே தாயே ஆதாரி பாடியே தம்பி தலராஜ பாடியே தாயே லோகமாதா லோக பரமேஸ்வரி உங்களுடைய பொற்பீத கவனத்திற்கு உங்கள் பேரனாகிய அர்ஜுனன் வணக்கம் வணக்கம் அம்மா அப்படி அர்ஜுனா ஆ, இந்த வனத்திலே ஆ. அழுத பான்மையாக பாட்டி வச்சிரக்காளி வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஆ. இந்த பாலகனுடைய குறித்திருக்க ஆ. இந்த பத்திரிக்காளியாக பட்டவள் உனக்கு காட்சி தரக்கூடிய நேரம் ஆ. வந்தாடி படித்திருக்காய் ஆ. என்னுடைய பாதத்தை படித்தபடியா ஆ. எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஆ. அர்ஜுனா ஆ. அப்படி இந்த வனத்திலே பாண்டி. பாதத்தை படிந்திருக்கிறாய் ஆ. இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே ஆ. கடலிலே நீர் உள்ளவரை ஆ. நீரை அருந்தக்கூடிய ஜீவன்கள் உள்ளவரை ஆ. உயிரினம் அழியும் வரை ஆ. இந்த அர்ஜுனன் பெயர் வாங்க வேண்டும் ஆ. பாதத்தை படிந்தவையால் ஆ. கடல் சூழ்ந்த உலகத்திலே சுகமாக இருக்க வேண்டும் மிக்க கன்னியானானும் தாயே ஆ. உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் சுகமாக இருக்க வேண்டும் மிக்க பாக்கியம் ஆ. ஆ. சுகமாக இருக்க வேண்டும் அப்படி நீ சுகமா இருக்குன்னு சொல்றிய பாட்டி ஆமா நாங்க எப்படி இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கிற தில்லை வாடா தனியில் அமர்ந்த அருவாயரோ பல்லவியை சொல்லுவேங்க கொல்ல வந்த ராஜர்களை வெல்வம் என்று வந்தோ நல்லதப்பா பொருள்கள் என்று எங்கள் அண்ணன் பெரிய அரசு நல்வரையில் தடுத்தார் அண்ணன் அவர் பட்டை கட்டி அடங்கியிருந்தோம் அன்று ஏழு தாயால் உலகமத உலக பரமேஸ்வரி சொல்ல வேண்டும் அர்ஜுனா கௌரவர்கள் ஒரு பேர்களும் ஆமாம் பஞ்ச பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் ஆமாம் அப்படி எங்களுக்கு சேர வேண்டியவனு ஆமாம்
பாதி நாட்டை ஆமா 5 கிரக நாட்டை அஸ்தினாபுரத்தை துரியோதனுக்கும் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கொடுத்தார்கள். அந்த நாடு கொடுத்த காரணத்தினால் எங்களுக்கு கொடுத்தது என்னது? சுற்ற சுண்ணாமக்கல் மேடு, ஈச்சங்காடு. அது அவர்கள் மாளிகை கூட குமாரம் நாட்டை எடுத்துக்கிறாங்க. எங்கள் கொடுத்தது சுற்ற சுண்ணாமக்கல் மேடு. தரிச நிலத்தை கொடுத்தான் துரியோதனன். துரியோதனன் கொடுத்தான். பொன்னுலக வாசியா இருக்கக்கூடிய தேவஸ்பிரிகளை அளித்தோம். அந்த எங்கள் கொடுத்த சுண்ணாமக்கல் மேட்டில் தேவஸ்பிரிகளை அழைத்து மாட மாளிகை கூட கோபுரம் கட்டினோம். அதை பார்த்த பெரியப்பன் மகன் துரியன் பெருமை கொள்ளாமல் படிக்கு பொறாமை கொண்டான். அப்போது ஒரு நாள் நாரத மகாமுனிவர் எங்கள் நாட்டின் மீது செல்லக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தந்தையார் காலகத்தில் அகால மரம் அடைந்து விட்டார். அதனால் அவர் 4ஆம் பதி அடியாமல் வக்கால் பச்சையாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். வாயிலே சாப்பிட்டு வாயிலே மலம் கழிக்கிறார் என்று சொன்ன உடனே இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் ராஜசீவகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போது எங்கள் பெரிய அண்ணா சாச்சாரி ஆண்டவர் துணை கொண்டு மண்ணில் பிறந்த மன்னர்கள் யாருமே செய்ய முடியாத ராஜசீவக வேள்வியை செய்தார். 55 நாட்டு அரசர்களும் அந்த வேள்வியில் கலந்து கொண்டார்கள். அப்போது யாருமே செய்யப்படாத யாகத்தை தர்மன் செய்து விட்டார் என்று சொல்லி அப்போது அவருக்கு சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்தார்கள். கடவுளா இருந்தாலும் கை நீட்டி வாங்கப்படாது, கை நீட்டி தான் கொடுக்க வேண்டும். அவன் அப்பயே அங்கேயே புறாமை வைத்தான். அப்ப புறாமை வைத்தான் என்ன பண்ணா தெரியுமா பாட்டி? நந்தி மாலை பூண்டாதுரிய இவர்கள் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் சிறு செம்மையாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று பொறாமை கொண்ட பெதுரியன் விருதுக்கென்று வரவழைத்து சூதுக்கு இசைய வைத்தான். வந்தால் வாதுக்கு வாங்க, இல்லை என்றால் சூது வாக்குவாங்க என்றார்கள். அதனால் சூது ஆடுறது தப்பு. அது செய்யற சூதாடு யார் தெரியுமா செய்யணும்? ஒரு திருட மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு ஐயோ இது மாதிரி இருக்கிறவங்க அது சூதாடணும். கத்துக்குட்டி கவில் பாடி அரப்பான் பரப்பான் இறப்பான் இது மாதிரி கெட்டவங்க தான் சூதாடணும். அந்த பாச்சிக்காய் எடுத்து அவங்க தான் ஆடுவாங்க. நாமளா மன்னர்கள் நல்ல இதிகாசம் இருக்கிறது, நன்னூல் இருக்கிறது, புராணம் இருக்கிறது, அதை படிக்கலாம் என்று எங்கள் அண்ணா பெரிய தர்மர் சொன்னார். தர்மர் சொன்ன உடனே அடே தர்மம் வந்தால் வாதுக்கு வா, இல்லை என்றால் சூதுக்கு வா என்றார்கள். சூதுக்கு வாழ்ந்தார்கள். நாங்கள் அண்ணா பீமனும் நான் இளைய தம்பி 4 பேரும் சண்டைக்கு எழுந்தோம். எங்க கையில் ஆயுதம் இருக்கிற அப்போது பெரிய அண்ணன் வேண்டாம் அமைதி, பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கினவர்
காடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு ஆழ்வார் என்று பொறுமை பொறுமை என்று சொன்னார். அவர் வார்த்தையை கேட்டு அமைதி கொண்டோம். அப்போது சூதாடினார். சூதாடி நாடு நேரம் 38 வரைவோடு அனைத்தும் தோற்று 12 ஆண்டு வனவாசமும் 12 ஆட்டம் ஆடியதனால் 12 ஆண்டு வனவாசம். பெண்ணை வைத்து சூதாடிய குற்றத்திற்காக ஓராண்டு அந்நியாதவாசம் 12 வருடம் காலகத்தில் ஒரு வருடம் ஒரு வருடத்தில் காலம் கழிக்க வேண்டும். அப்படி காலம் கழிப்பதா இருந்தால் 3 கல் மூட்டி சாதம் சமைக்க கூடாது என்று பெரியோர் கட்டளை. காயோ கனியோ கிளுகாத்தா. அப்படி இருக்கும்போது இந்த வனத்துல எப்படி எல்லாம் வாழ்றீங்க? எப்படி வாழ்றீங்க? பெரியார் கட்டளை கானகம் செல்ல வேண்டும். ஒரு வருடம் ஒரு வனத்தில் காலம் கழிக்க வேண்டும். அப்படி 12 முடித்து ஓராண்டு அந்நியாவத வாசம். பாண்டவர்கள் இவர்தான் என்று யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. நாட்டிலே இருக்க வேண்டும். பாண்டவர்கள் இவர்தான் என்று யார் கண்ணுக்கும் தெரியப்படாது என்று கட்டளை. அப்படி அது 13வது ஒரு வருடம் காலம் கழிக்க வேண்டும். பாண்டவர்கள் என்று கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் 13 வருடம் காணகம். பெரியார் முன்னில் பாராபத்திரம் எழுதினார்கள். அப்போது பெரியார் வார்த்தை சிரமேல் ஏற்றி முதல் வனம் சூரியவனம், 2வது ராமரிசி வனம், 3வது முருகமாரிசி வனம், 4வது காலபைரவர், 5வது சைந்தவனம், 6வது காமதேன் பர்வதம், 7வது கந்திரோவனம், 8வது குருமகாரிசி வனம், 9வது ரோமரிசி வனம் வந்தோம். 9 வருடம் முடிந்து விட்டது. 10வது வனம் பாலைவனம் வந்தோம். பாலைவனத்தில் குடியேறிய போது இதுக்கு முன்பே இருந்த வனத்தில் காயோ கனியோ கிழங்கோ இருந்தது. இந்த வனத்தில் உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு ஜலம் கிடையாது என்று அண்ணாவிடம் முறையிட்டோம். அண்ணா சாச்சாதி ஆண்டவரா இருக்கக்கூடிய உலகான எம்பெருமானை தியானம் செய்தோம். இதற்கு யாராவது தக்க உபாயம் சொல்வார்கள் என்று அப்போ தாத்தாவாகிய வேதவியாசா நேர்முக காட்சி தந்தார். காட்சி தந்த உடனே வேற பிள்ளைகளே உங்களுடைய நாடு அண்ணா கேட்டார். தாத்தா 13 கழித்து விட்டு போய் தம்பி துரியனிடம் நான் நாடு கேட்டால் தம்பி துரியன் கொடுத்து விடுவான் என்று சொன்னார். ஆனா உங்கள் நாடோ கொடுக்க மழை இல்லாதவன் கையில் இருக்கிறது, அவன் கொடுக்க மாட்டான். நீங்கள் எப்ப நாட்டை விட்டு காட்டிற்கு வந்தீர்களோ அப்பவே நிலவரை செய்து ஆயுதம் செய்து கொண்டு வருகிறார். எதற்கு தாத்தா? சண்டைக்கு. அதனால் சூதினால் விட்ட நாடை வாது என்று சண்டை நடக்கட்டும். சண்டையில் யார் ஒருவர் வெற்றி பெற்று உயிரோடு இருக்கிறார் அவங்க நாடாளலாம். அப்படி என்று அந்த சண்டைக்கு ஆயுதம் தயார் செய்து கொள்கிறான் என்று. இதற்கு என்ன செய்ய? என் கையில் கதை இருக்கிறது பீமண்ணா, என் கையில் காண்டியம் இருக்கிறது, மற்ற தம்பி கையில் வேல்வாள் சொல்லம் இருக்கிறது என்று சொன்னோம். கார்த்திகை தனி கூட அப்படி சொல்லிக் கொண்டிருந்தோம். சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் தாத்தாவாகிய வேதவியாசர் உங்க கையில் இருக்கக்கூடிய எத்தனை பேரை கொள்ளும் குரு பெரியவர்கள் இருக்கிறார்கள். தாத்தாவாகிய 886 வயது படித்த பீஷ்மாச்சாரியர் இருக்கிறார். குருவாகிய துரோணாச்சாரியர் இருக்கிறார். கிருபாச்சாரியர் இருக்கிறார். அஸ்வத்ராமன் இருக்கிறார். இவர்களை வெல்ல வேண்டும் என்றால் தெய்வ அம்சம் பொருந்த ஆயுதம் வேண்டும். தெய்வ அம்சம் பொருந்தி ஆயுதத்தை இந்த ஆயுதத்தை வச்சா மட்டும் நீங்க ஜெயிக்க முடியாது. தெய்வ அம்சம் பொருந்த ஆயுதம் வேண்டும் என்று அது எங்க தாத்தா கிடைக்கும்? ஐவரில் ஒருவர் சென்று அரையரா சிவசிவகாலகண்டா கைலாலாதா திரிபுரதேவனா பொன்னாசை பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை ஐந்தாசை வெறுத்து அரையரா சிவனா என்று ஆதி அருளை கோரி ஒரே மனதுடன் போக வேண்டும்.
தவம் என்றால் தவமே நோக்கம். தவமே நோக்கம். ஒரே குறிக்கோளோட போக வேண்டும். எதற்காகவும் எண்ணத்தை மாற்றக்கூடாது. என் எண்ணமெல்லாம் வரைகிறோம், சிந்தையெல்லாம் சிவசிவா, இந்த சிவகானங்கள் பாடிக்கொண்டே போக வேண்டும் என்று சொன்னார். அப்போது பெரிய என்ன சொன்னார்? தாத்தா சூதாடினது நான், அதனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். உன்னால் முடியாது போறான்ட்டார். இளைய என்ன நான் செல்கிறேன் என்றார். கோவாக்கடி உடையவருக்கு தெய்வக்கடி கெட்டார். ஆனா அடுத்து யார் செல்லிருக்கலாம்? யாரு? முதல்ல 2 பெரியவங்க போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து 3வதாக நான் தான் சென்றிருக்கிறோம். என்னை யாரும் மதிக்க கிடையாது. என் இளைய தம்பி எழுந்தார்கள். தாத்தா நாங்கள் இருவரும் சென்று வருகிறேன் என்று சொன்னாங்க. அப்போது நீங்க தவம் இருப்பீங்க, தவம் வாங்கி வருவீங்க. போகக்கூடிய வழியில் ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் குந்தி பிள்ளை பிழைப்பதற்கு மாந்திரா பிள்ளை இருந்து விட்டார்கள் என்று கெட்ட பேராகிவிடும் தர்மனுக்கு. அதனால் வேண்டாம் என்று சொன்னார். கடைசியா ஒதுக்கி விட்டுருந்தாங்க என்ன. தாத்தா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் நான் சென்று சிவபெருமானை பார்த்து வருகிறேன் என்று. அப்போது எங்கள் அண்ணா என்ன சொல்லணும்? தம்பி தவத்துக்கு போறான், போய் தவம் இருந்து ஈஸ்வரை பார்த்து வர வாங்கிவான்னு சொல்லியிருக்கணும். ஆனா தாத்தா முன்னிலையில் பெண்டிக்கல்லன் குத்திக்கல்லன் இவன் பேர் போன தாசிக்கல்லன் என்று உதாரணப்படுத்திட்டார். அப்போது பார்த்தால் பரவலே பார்ப்பேனே தவறா இல்லை என்றால் அந்த சரவண பொய்கையில் மாறுவேன் என்று ஒரே சத்தியம் செய்து ஒரே மனதுடன் வரக்கூடிய நேரம் என்னென்ன பாடி நடந்துச்சியா? அருவாயனா வனப்பெண்ணே தொடர்ந்தது. நான் போற பாதையெல்லாம் எனக்கு பெண்களை பின்தொடர்ந்தது. அப்படி அந்த பெண்கள் எல்லாம் விரட்டி விட்டு வர வர வனங்களிலே எத்தனையோ இடர்களை கொண்டு வந்திருக்கிறார். இடர்களை முதல் வனத்தில் என்னத்தை பார்த்தேன்? முதல் வனத்தில் மோகனியை கண்டேன். 2வது வனத்துல பெருத்த ராட்சதனை கண்டேன். 3வது வனத்துல ராவணனை கண்டேன். 4வது வனத்தை நாகேந்திரியை கண்டேன். 5வது வனத்துல 5வது வனத்தில் வேகை கண்ணியை கண்டேன். 6வது வனத்தை வேடுவனை கண்டேன். இந்த 7வது வனத்துல உனக்கு என்ன பிரச்சனை? 7வது வனத்தில் ஏழை கண்ணி பெண் ஒருத்தி 7 பேரை 7 கோடு போட்டு கோட்டுக்கு ஒரு தாதிபார்களை காவல் வைத்து விட்டு அவள் அரண்மனை சென்று அவளுக்கு ஒரு ரத்தின பல்லக்கும் எனக்கு ஒரு முத்து பல்லக்கு எடுத்து வரணும் சென்றிருக்கிறாள். அவள் வந்து விட்டா என்ன செய்வேன்? ஏழு பேரை காவல் வைத்து விட்டு யாரு கூட்டுங்க சரி அப்படியே புள்ளியாந்தாரங்களை எல்லாம் புரிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 7 பேர் 7 கோட்டை காவல் வைத்து யாரோ ஒரு பெண் ஒருத்தி 7 பேரை காவல் வைத்தாள். அவளுக்கு ஒரு ரத்தின பல்லக்கும் எனக்கு ஒரு முத்து பல்லக்கும் எடுத்து வர அரண்மனை சென்றிருக்கிறார். அவ வந்து விட்டால் நான் கைலாயம் செல்ல முடியாது, சிவபெருமானை பார்க்க முடியாது. அதனால் இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் போகணும். இதற்கு ஒரு வழி தேடணும். கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைப்பாங்க. நல்லா இருந்தா யாரும் கடவுளை நினைக்க மாட்டேங்க. ஒரு கஷ்டம் வந்தா தான் கடவுளே என்னை காப்பாத்து என்று சொல்லுவார்கள்.
என்னுடைய கஷ்டம் இதுதான் பாட்டி. அதனால் உன்னை நினைத்தேன். எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல் பாட்டி. வழி சொல்லணும். இந்த 7வது வனம் பெண்களால் சூழப்பட்ட வனம், ஏலக்கனி வனம், மலை தேசம் போல வனம் இது வனம். அதனால கருணந்த ராஜன் பெற்ற ஏலக்கனி உன்னை வழிமறித்து சத்திய கோடு போட்டு வச்சுக்கிறான். பொம்பளையா பிறந்தா பிடிக்கணும். ஒரு வீர ஆண்மை உன்னை வீட்டுல வச்சிருந்தா ஊடே உடச்சு போயிட்டு கம்பி போட்டு கம்பி கட்டி வச்சுன்னா கம்பி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்பேற்பட்ட பலப்படுத்த அர்ஜுனனை எப்படி வழிமறிக்கணும்? அந்த மாதிரி பொம்பளையா பிறந்தா மாதிரி புத்தியோட வாழணும். பத்தியா சத்தியம் தவறாத சந்துல குணத்திலே பிறந்தவன் அந்த அர்ஜுனன். கோடு தவறாத குருகுலத்துல பிறந்தவன் தெரிஞ்சுது. சத்தியத்தை கோடு போட்டு உன்னை கோட்டுக்குள்ள வச்சுக்கிறான்னா எப்பேற்பட்ட திறமையான பொம்பளை. அப்பேற்பட்ட பொம்பளையும் ஏமாத்திட்டு போறதுக்கு எங்கிட்ட வலிக்குது இருக்கு. என்ன தெரியுமா? இந்த 7வது வனம் பெண்கள் சூழ்ந்தவனும். பெண்களுக்கு பெண்கள் தோஷம் கிடையாது. பெண்களா தாண்டி தோஷம் கிடையாது. இந்த 7வது வனத்தை தாண்டி போகணும்னா இந்த காளியாக உருவத்தை உனக்கு கொடுக்குறேன். உன் அர்ஜுன உருவத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த கோட்டை தாண்டி போயினாரு. உன்னுடைய பொம்பளை உருவத்தை எனக்கு, என்னுடைய ஆண் உருவம் உனக்கு. ஏப்பாட்டிய இந்த காலத்துல இது மாதிரி ஆம்பளையா போனாவே பாதுகாப்பு கிடையாது. வரவடத்துல ஆம்பளையா தான் வந்த. ஆம்பளையா வரும்போதே பாதுகாப்பு கிடையாது. ஆனா பெண்ணா போனது யாரு பாட்டி இதுக்கு பாதுகாப்பு? அதுதானே பொம்பளையா போனா எனக்கு வர்றப்ப ஆம்பளையா இருந்தே எத்தனையோ பொம்பளைங்க எதுதான் ஆம்பளையா இருக்கும் போது வர வழியில் எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்ட இன்னல்களை பட்டு ஆனா பொண்ணா போனா விடுவாங்க சொல்லு. அர்ஜுனா இந்த 7வது வனத்தை விடுத்து 8வது வனத்தை கால் வைத்து பாட்டி வஜ்ரகாளி என்று நினைத்ததே உண்டானால் அர்ஜுன உருவம் உனக்கு வந்துடும். இந்த காளி உருவம் எனக்கே வந்துடும். உனக்கு வந்துடும். இந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்தில் கால் வைத்த உடனே பாட்டி பத்ரகாளி என்று போதும். உன் உருவம் உனக்கு, எனக்கு, என் உருவம் எனக்கு. அதனால் சென்று வரலாம். மாதிரி போய் நேக்கலாம். நீ போய் குரு மாதிரி போய்டு. எந்த தடையுமே இல்ல. ஓன் மரயா போது. ரெண்டே போதும். நீ நான் 3வது வேற. ரெண்டு ஓங்கி அடிச்சு ரெண்டே போதும். வையங்க அதனால இப்ப பாருடி. நல்லா இருக்குன்னா குறையே இல்ல. முன்ன என்ன விட முன்ன வந்து நல்லா இருக்குதா? பாக்கலாம். இதுலயே என் மன கொள்ள போகுது கொள்ள போகுது கொள்ள போகுது. போறேன் கொள்ளைக்கு ஏன் போறியா? என் மனசு கொள்ள போகுதுன்னு சொன்னேன். மனசு கொள்ள. ஆமா இதனால் வரலி என்கிட்ட பேசாதவரு இப்ப இந்த உடையை பார்த்த உடனே வாசனை திரவியங்களை பார்த்த உடனே என்னை பார்த்து சிரித்தாரோடி. என்ன சம்பந்தம்? வீட்டுக்கு நான் கூப்பிடு, நான் வர்றேன். ஒரு ஆம்பளைக்கும் கூச்சி இருக்கும், பொம்பளைக்கு மட்டும் தான் கூச்சி கிடையாது. ஆண் மகனுக்கும் அந்த கூச்சி இருக்கும். அதனால சிரிச்சு முதல்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம போலாமா? கண்டிப்பாவா? ஏய் பல்லாக்கலாம் ரெடியா? கடிக்கிறியா? என்ன பாடியா? பல்லக்கு எனக்கு முத்து பல்லக்கு, அவள் ஒத்திர பல்லக்கு. கட்டிக்கியா? அடி ஏறாரோ ஏறலோ
நான் அப்பவே சொன்னேன் உனக்கு லட்டு பூந்தி